வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எக்கு சேர்க்காமல் ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே எப்படி அருமையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் உருக்குன வெண்ணெயை சேர்த்துப்போம். அடுத்தது 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதனால் இது மேலே ஒரு சல்லடையை வச்சு 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இப்போ இது மூணுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். கேக் பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக எல்லா பாலையும் ஊற்றிடக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்கணும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். அது குக்கரை அடுப்பில் வச்சு கல் உப்பு போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் கல் உப்பு படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இப்போ அடுத்தது குக்கரை மூடியை போட்டு மூடி வைக்க போகிறோம். இதில் கிராஸ்கட் போடாமல் வெயிட் போடாமல் அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் விட்டுடணும். இப்போ அடுத்தது நம்ம கேக் பேட்டரை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் வெண்ணெயை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும் கேக்கு. இப்போ வெண்ணெயை போட்டு ஃபுல்லாக எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் மைதா மாவை இதில் போட்டு அதையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். மைதா மாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஏதாவது மைதா மாவு இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த பவுலில் பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஃபுல்லாக ஊற்றி வச்சிடக்கூடாது, ஏன்னா கேக் பேக் ஆகி வரும்போது மேலே எழும்பி வரும். ஃபுல்லாக இருந்ததுன்னா பாத்திரத்தை விட்டு வெளியில் வந்துடும். அதனால் பாதி அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கர் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்க அந்த பவுலை எடுத்து அப்படியே இதில் வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 40 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம்.
இப்போ எனக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கத்தி எடுத்து சென்டரில் விட்டோம்னாக்கா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, கேக் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டு வச்சிடணும். இப்போ இது மேலே ஒரு துணியை போட்டு மூடி நல்லா ஆற விட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறியிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக்கை வெளியில் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சைடெல்லாம் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விடணும். இப்போ அந்த பாத்திரத்தை அப்படியே திருப்பி லைட்டாக ஒரு தட்டு தட்டினோம்னா அப்படியே கேக் வந்துடும். பாருங்கள், இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துப்போம். அடுத்தது அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர், நம்மளோட நார்மல் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஸ்ட்ராபெரி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டு வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் செய்கிறதுக்காக 100 கிராம் பட்டரையும் 150 கிராம் விப்புடு க்ரீமையும் நல்லா விப் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் ஏற்கனவே விப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதோடு நம்ம 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா விப் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஜாமை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு ஸ்ட்ராபெரி ஜாமும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக்கை 2 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயும் ஈவன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடிப்பாகத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிப்போம். இப்போ நல்லா க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அது மேலே அடுத்த பார்ட்டை வச்சு இது மேலேயும் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக சைடில் மேலே எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா க்ரீமை நிறைய போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுணும். ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுணும். இது மேலே இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக் அருமையாக ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரி கேக். இந்த கேக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.